சத்யயுகத்தில் ஒரு அசுரன் இருந்தான், பெயர் சூரபத்மன். அவன் சிவபெருமானை பல வருடம் கடினமாக தவம் செய்தான். சிவன் அவனுக்கு பெரிய சக்தி கொடுத்தார். ஆனால் சக்தி வந்ததும் அவனுக்கு அகங்காரம் வந்துவிட்டது. அவன் எல்லா உலகங்களையும் கைப்பற்றினான். தேவலோகம், பூலோகம், பாதாளம் எல்லாம் அவன் ஆட்சிக்குள் வந்தது. அவன் தேவர்களை அடிமையாக்கி அவர்களிடம் வேலை செய்ய வைத்தான். தேவர்கள் துன்பப்பட்டு சிவபெருமானை பிரார்த்தனை செய்தார்கள், எங்களை காப்பாற்றும் தெய்வமே என்று. அப்போ சிவபெருமான் தனது மூன்றாவது கண் திறந்தார். அந்த கண் தீப்பொறிகள் போல 6 தீச்சுடர்கள் வெளிவந்தன. அந்த தீச்சுடர்கள் கங்கை மற்றும் வாயு தேவன் மூலம் சரவண பொய்கை எனும் ஏரிக்குச் சென்றது. அங்கே அந்த 6 தீச்சுடர்கள் 6 குழந்தைகளாக பிறந்தன. அவங்கை 6 கன்னியர்கள் கார்த்திகை தேவியர் வளர்த்தார்கள். பிறகு பார்வதி தேவி வந்து அந்த 6 குழந்தைகளையும் ஒரே வடிவமாக இணைத்தாள். அதுதான் 6 முகங்களும் 12 கரங்களும் உடைய முருகப்பெருமான். அவர் சிவனின் சக்தியும் பார்வதியின் கருணையும் சேர்ந்த தெய்வம். தேவர்களின் படைத்தலைவர் சிவபெருமான் தனது மகனுக்கு வேல் கொடுத்தார். அது ஞானத்தின் ஆயுதம். அந்த வேலை பார்வதி தேவி தந்தார். அந்த வேலுடன் முருகன் தேவர்களின் படைத்தலைவராக நியமிக்கப்பட்டார். அவர் சூரபத்மனை அழிக்கப் புறப்பட்டார். முருகன் தனது மயிலில் ஏறி தேவதைகளின் படையுடன் போர் தொடங்கினார். அந்த போர் 6 நாட்கள் நீடித்தது. அது ஓம் சரவணபவா எனும் 6 எழுத்துக்களை குறிக்கிறது. முதலில் முருகன் சூரபத்மனின் சகோதரர்களை வென்றார். சிம்மமுகன் தாரகாசுரன் இறுதியில் முருகன் சூரபத்மனை நேரில் எதிர்கொண்டார். சூரபத்மன் தோல்வி அடைவதை உணர்ந்ததும் அவன் மாயை பயன்படுத்தி ஒரு பெரிய மரமாக மாறிவிட்டான். அது வானத்துக்கும் பூமிக்கும் இடையே நீண்டது. ஆனா முருகன் தனது வேலால் அந்த மரத்தை 2ஆக வெட்டினார். அந்த 2 பாகங்களும் ஒன்று மயிலாக மாறியது. முருகனின் வாகனம் மற்றொன்று சேவலாக மாறியது. முருகனின் கொடியில் இடம் பெற்றது. இதனாலே கூட தீமை கூட தெய்வத்திடம் சரணடைந்தால் நன்மையாக மாறும் என்ற அர்த்தம். சூரசம்ஹாரம் என்பது ஞானம் தீமையை வெல்வதற்கான அடையாளம். அது நம்முள் இருக்கும் அகங்காரம், கோபம், பொறாமை போன்ற தீய எண்ணங்களை அழிக்க சொல்லும் தெய்வீக பாடம். இது நம்மை நினைவூட்டுகிறது, தர்மம் எப்போதும் ஜெயிக்கும். 6 நாட்கள் நோன்பு இருந்து முருகனை தியானித்து 7வது நாளில் தீமையை அழித்து தெய்வீக வெற்றி கொண்டாடப்படுகிறது. அதுதான் சூரசம்ஹாரம். இன்றைய நாள். இந்த நன்னாளில் 6 நாள் மேற்கொண்ட விரதம், பக்தியை ஏற்றுக்கொண்டு முருகர் உங்களை காப்பாற்றுவார், ஆசைகளையும் நிறைவேற்றுவர். ஓம் சரவணா பவ என்று காமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.